நம்ம இன்றைக்கி பல்சுவை சமையலில் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி. ஒரு கிலோ பிரியாணி போடுற மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சுக்கிறோம். சிக்கன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துங்க. பூண்டு ஒரு கப்பு, பச்சை மிளகாய் ஒரு 5, வெங்காயம், இஞ்சி நறுக்குனது, சோம்பு, பட்டை, கிராம்பு. இதுதான் தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து அரைக்கிறதுக்காண்டி பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா திங்ஸையும் மிக்சியில் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம கட் பண்ண வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு பிரியாணிக்காண்டி. 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான 1 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிடுறோம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி கட் பண்ணது, புதினா கொத்தமல்லி, மல்லித்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, தயிர் கொஞ்சம், தேவையான உப்பு சேர்த்துக்கிறதுக்காண்டி வச்சுருக்கோம். சிக்கன் கழுவி அலசி வச்சா 1 கிலோ சிக்கன். நம்ம இப்போ குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இதில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பட்டை, கசகசா, கிராம்பு, ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிக்க வேண்டியது. அதுக்கு நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம். நல்லா கறியில் நல்லா பரல்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணியாச்சு. அதோட கொஞ்சம் தனி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். அதோட பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை அதில் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பிரியாணி மசாலா ஆச்சி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆச்சி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 கிலோங்கிறதுனால ஒரு பாக்கெட் அப்படியே போட்டுட்டோம். சிக்கன் வெந்துட்டு
நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. நல்லா வெந்துருச்சு. நல்லா அதோட கொஞ்சம் ஒரு மூடி லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். லெமன் ஏன் ஆட் பண்ணுறோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும், சீக்கிரமாக வெந்துடும், நல்ல வாசமாகவும் இருக்கும். எல்லா மசாலாவோட சிக்கன் சேர்ந்து கொதிக்குது. ஒரு படி அரிசிக்கு ஏற்ற 2 படி தண்ணி யூஸ் பண்ணியாச்சு. அதில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை அதில் ஆட் பண்ணுறோம். தம் போடுறதுக்காண்டி நாங்கள் குக்கரை சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணி நாங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் இட்லி பானையில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். தம் போட போகிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடுறோம். நல்லா இப்போ நம்ம தம் போட போகிறோம். ரைஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் நல்லா பதமாக வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிரியாணி நல்லா வந்திருக்கு. பிரியாணி எப்படி செய்யணும்னு நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இதை போல் பிரியாணி செய்யணும். இதேமாரி இப்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.